ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th புதிய சமச்சீர் புக்கில் தமிழில் 8வது இயலில் உள்ள 40 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லோரும் நல்லபடியாக ஆன்சர் பண்ணுங்கள். டைம் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அதனால் பார்த்து கரெக்டான ஆன்சர் கொடுங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஸ்டின். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான டேஷ் பற்றி டேஷ் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதிரி ஒரு வள்ளலை பத்தி ஒரு புலவர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆய் அப்படிங்கிற ஒரு வள்ளலை பத்தி ஏனிச்சேரி முடமோசியார் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்த தேர்ட் கொஸ்டின். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் டேஷ். யார் இந்த மாதிரி சொன்னது? குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊன் பொதி பசுங்குடையார். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பசு தான் நம்மளுக்கு கீவேர்ட். ஓகேவா? ஸோ அதாவது நம்மளுக்கு கதை தெரியும், மனுநீதி சோழன் இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு பசுவோட கண்ணுக்குட்டியை வந்துட்டு அவரோட பையன் வந்து தேரேற்றி கொன்னுட்டதால பசு வந்துட்டு போயிட்டு அவர்கிட்ட நீதி கேட்கும், மனுநீதி சோழன் கிட்ட. அவர் வந்துட்டு அவரோட பையனை அதே மாதிரி அந்த தேர் சக்கரத்துல விட்டு சாகடிப்பாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி பசுதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. அதாவது குற்றத்தை வந்து கரெக்டா ஆராய்ஞ்சு தண்டனை கொடுக்கணும், மனுநீதி சோழன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த ஃபோர்த் கொஸ்டின். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது டேஷ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. சரியா? அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின். இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வள்ளல்கள் தான் அந்த மாதிரி போற்றப்பட்டாங்க. ஓகேவா? அதாவது இல்லோரொக்கல் தலைவன்னா என்ன, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்க. அதே மாதிரி பசிப்பினி மருத்துவன்னா என்ன சொல்றோம், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் மேக்சிமம் கொடை அப்படின்னாலே யார் வந்துருவா, கொடுக்கறதுனாலே வள்ளல்கள் தான் வருவாங்க இல்லையா? ஸோ அதனால அதுதான் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை டேஷ் பாராட்டுகிறார். ஸோ அந்த காலத்துலலாம் மேக்சிமம் அரசர்கள் புலவர்கள் பாராட்டு பாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து இங்கே பிடவூர் கிழானோட மகன் பெருஞ்சாத்தனை ஒரு புலவர் வந்து பாராட்டியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நக்கீரர் தான் பாராட்டியிருப்பாங்க. சரியா? அடுத்து 7th கொஸ்டின். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை டேஷ் பாராட்டுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கபிலர். ஓகேங்களா? அடுத்து 8th கொஸ்டின். உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் டேஷ் என்று குறிப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, உதவி ஆண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 9வது கொஸ்டின். பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி குறிப்பிடும் நூல் மற்றும் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலித்தொகைங்கிற நூல்ல நல்லந்துவனார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 10th கொஸ்டின். சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறநெறி காலம். அடுத்து 11th கொஸ்டின். மதுரையில் இருந்த அவயம் பற்றி டேஷ் குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. மதுரையில் இருந்த அவயம் பத்தி எந்த நூல் வந்து சொல்லுது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மதுரை காஞ்சி. ஓகேவா? ஸோ மேக்சிமம் மதுரை பத்தி சொல்றது என்னவா இருக்கும்? மதுரை காஞ்சி தான். இது ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அடுத்து 12th கொஸ்டின். கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறா திருக்கையான் வனவிலங்கல்லன். இந்த பாடல் வரியின் ஆசிரியருடைய பெற்றோர் பெயர் என்ன? இந்த பாடல் யார் எழுதுனான்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் பேர் தெரியும் இல்லையா? அதனால நல்லா யோசிச்சு போடுங்க, யார் இந்த பாட்டை எழுதுனது. ஸோ அப்படி எழுதுனவங்களோட பெற்றோர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாத்தப்பன் விசாலாட்சி. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின். இந்த சாத்தப்பன் விசாலாட்சி பெற்றோர்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த இவங்களோட பையன் யாரு? சாத்தப்பன் விசாலாட்சியோட பையன் இந்த நூலை எழுதினவர் யாருன்னு சொல்லிட்டு போடுங்க கமெண்ட்ல. ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின். டேஷாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1949 தான் இந்த பாட்டை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளுள் கண்ணதாசன் அவர்களை பற்றிய தவறான கூற்று எது?
இந்த 4த்துல ஒண்ணு மட்டும் தவறான கூற்று. ஓகேவா? அது எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சேரமான் காதலி என்னும் சிறுகதைக்காக கிடையாது. இது வந்து புதினம். சரிங்களா? ஸோ புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த 15th கொஸ்டின். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா? இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இது ஒரு சினிமா பாடல் கூட இல்லையா? ஸோ நிறைய பேர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணதாசன். சரிங்களா? அடுத்து 16வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது தவறாக பொருந்தியது எது? இது வந்து தவறாக பொருந்தியது எது? ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தவறா இருக்கு. அது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது கண்டிப்பா நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆண்டுக்கு இருமுறை மலருது கிடையாது, ஒரு முறை தான். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு முறை தான். அதே மாதிரி இதுவும் ஒரு முறை. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது தான் பிரம்ம கமலம். சரியா? அடுத்து 17வது கொஸ்டின். திருமகளுடன் கூடிய நாராயணின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன், திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். இந்த திருமந்திரத்தை பூரணர் கூறிய நபர்களில் கீழ்கண்ட எவர் ஒருவர் இடம்பெற மாட்டார்? இந்த திருமந்திரத்தை 3 பேர் மத்தியில வந்துட்டு பூரணர் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுல இந்த 4 பேர் இருக்காங்களே, ஸோ இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க கிடையாது. அது யாரு? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சௌமிய நாராயணன். இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. சரியா? அடுத்து 18th கொஸ்டின். கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலையில் உள்ளதுதான் பரம்பு மலை. ஓகேவா? ஸோ இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. சரிங்களா? அடுத்து 19வது கொஸ்டின். சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் டேஷில் அமைந்தவை? சங்க இலக்கியங்கள் எல்லாமே மேக்சிமம் ஒரு பாவில் தான் அமைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, ஸோ இதெல்லாம் ஒரு பாவில் தான் அமைஞ்சிருக்கும். அது என்னப்பா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகவற்பா. ஓகேங்களா? ஸோ அகவற்பாவுக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 20th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எது? சாரி, தவறாக பொருந்தியது.
இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தப்பா இருக்கு சரிங்களா, அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வஞ்சிப்பா. சரிங்களா, வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கலோசை, துள்ளலோசை கிடையாது. அடுத்து 21வது கொஸ்டின். எழுவரின் கொடை பெருமை டேஷ் மற்றும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எந்த நூல்ல எழுவரோட கொடை பத்தி சொல்லியிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறுபானாற்றுப்படை. ஓகேங்களா, ஸோ ஆற்றுப்படை நூல்கள்னாலே கொடை பெருமையை பற்றி சொல்கிறது தான் இல்லையா, ஸோ அதை வச்சு இதை நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கலாம். அடுத்து 22வது கொஸ்டின். மேன்மை தரும் அறம் என்பது டேஷ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கைமாறு கருதாமல் அறம் செய்யறது தான் மேன்மை தரும் அறம். அடுத்து 23வது கொஸ்டின். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது என்ன? நான் இதோட மீனிங் தான் கேட்டேன் சரிங்களா. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் வந்து ஒரு சிலர் வீட்டை துடைக்கிறதுலாம் போடுறீங்க, நல்லா பார்த்து கரெக்டான ஆன்சரா போடுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, இடையராது அறப்பணி செய்தல தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்படி சொன்னா அதுக்கு டைரக்டா இது மீனிங் கிடையாது சரியா. ஸோ இது அதுக்கான கரெக்டான மீனிங் என்னன்னா, இடையராது அறப்பணி செய்யறவங்கள தான் வீட்டை துடித்து சாயம் அடித்தல் அந்த மாதிரி அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க சரியா. அடுத்து 24வது கொஸ்டின். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். இது ஒருத்தவங்கள சொல்றாங்க, அப்புறம் இது ஒருத்தவங்கள சொல்றாங்க. ஓகேவா, சோ அந்த ரெண்டு பேரு யாரு? நம்ம ஆல்ரெடி இது யாருன்னு பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ நீங்க அதை நோட் பண்ணியிருந்தா இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதியன் மற்றும் பெருஞ்சாத்தன் சரிங்களா. அடுத்து 25வது கொஸ்டின். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் டேஷ். இது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லைனா தான் இருக்கும், எல்லாரும் கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. அடுத்து 26வது கொஸ்டின். கலைச்சொல் அறிவோம், இதுல வந்துட்டு தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரினைசன்ஸ் அப்படின்னா முகமலர்ச்சி கிடையாது, மறுமலர்ச்சி சரிங்களா. அடுத்து 27வது கொஸ்டின். மூவகை சீர் அசை இருக்கு, அதோட வாய்ப்பாடு இருக்கு, சரியா தவறாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடு. இதுல 3 மேட்ச் கரெக்டா இருக்கு, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தப்பா இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நிறை நேர் நிறை அப்படிங்கிறது தான் புலிமாங்கனி. சரிங்களா? அடுத்து 28வது கொஸ்டின். சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் டேஷை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன. இந்த 4 பேர்ல யாரை முதன்மைப்படுத்தி அந்த அறம் பற்றிய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க? இது ஆப்ஷன் வச்சு ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசர்களை. ஓகேவா? சொன்ன சங்க காலம் அப்படின்னாலே அவங்க தான் அறம் தவறாம ஆட்சி புரிவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால அரசர்கள் ஈஸியா போடலாம். அடுத்து 29th கொஸ்டின். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று டேஷ் குறிப்பிடுகிறார். இரவல்னா ஒன்றும் இல்லை, அந்த பொருள் வாங்குவாங்க இல்லையா? ஸோ வள்ளல்ங்கிறவங்க கொடுக்குறவங்க, அவங்கள்ட்டேருந்து பொருள் வாங்குறவங்க. இப்போ புலவர்களை வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் வந்துட்டு இரவலர், இரவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரும்பதுமனார் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 30வது கொஸ்டின். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் டேஷ் நூலில் புலப்படுத்தப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு அந்த நூல்ல தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 31வது கொஸ்டின். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று யார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நற்றிணை அப்படிங்கிற நூல்ல நல்வேட்டனார் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 32வது கொஸ்டின். செல்வர் தங் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன். இந்த பாடல் வரியின் ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன? கொஸ்டினை நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு சிலர் சரியா படிக்காம தப்பா ஆன்சர் பண்றீங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முத்தையா. சரிங்களா? ஒரு சிலர் கண்ணதாசன் கொஸ்டினை பார்த்தோன்னே இது யார் சொல்லியிருப்பா அந்த பாட்டு, அவர் தான் சொல்லிட்டு போட்டுடுறீங்க இல்லையா? ஸோ ஆனால் நான் கேட்டது இயற்பெயர். இயற்பெயருக்கான ஆன்சர் முத்தையா. சரியா? அடுத்து 33வது கொஸ்டின். கண்ணதாசன் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாவட்டத்தின் எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு கேட்டேன். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி. ஓகேவா? நான் இங்க என்ன வச்சிருக்கேன், சிறுகுடல்பட்டி சிவகங்கை. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு கொஸ்டின் இவ்வளோ ஈஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்வத்துல ஃபர்ஸ்டே இருக்கிறதுனால ஏவை போட்டுடுறீங்க இல்லையா? ஸோ அதனால எந்த மாவட்டம் எந்த ஊருங்கிறத தெளிவா படிச்சிங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டா வரும். சரியா? அடுத்து 34வது கொஸ்டின். சௌமிய நாராயணன் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமானுஜர். சரிங்களா?
சௌமிய நாராயணன்கிறது பூரணர் அவங்களோட பையன் இல்லையா? ஸோ அவங்கள வந்துட்டு ராமானுசர் கிட்ட அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா? அடுத்து 35வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க, இந்த ரெண்டுத்தோட இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் க, ய, யர் இதுல முடிஞ்சாலே என்னன்னு சொல்லியிருப்போம், வியங்கோல் வினைமுற்று இல்லையா? ஸோ அதனால இதுக்கான இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 36வது கொஸ்டின், விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதால மூச்சு விடவே கஷ்டமாக அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும்னு சொல்லிட்டு பாடல் வரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்னது யாரு? ஆப்ஷன் சி, புதுவை தமிழ் நெஞ்சன். சரிங்களா? அடுத்து 37வது கொஸ்டின், சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் டேஷ். நீங்க அறம்னாலே என்னன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதுல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சங்க காலம் தான். ஓகேவா? அடுத்து 38வது கொஸ்டின், செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்ற அமைச்சர்களை கூறும் நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல்ல மாங்குடி மருதனார் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 39வது கொஸ்டின், எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான், இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. ஓகேவா? ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆன்சராக வர்றது எது? புறநானூறு தான் இல்லைங்களா? ஸோ அதனால கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 40th கொஸ்டின், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் டேஷ். உலகமே வறுமையுற்றாலும் கொடுக்கிறவன் அதியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதியன் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. நல்லா யோசிச்சு போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். சரிங்களா? ஸோ அதியமான், ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவங்க யாரு? அதியன் இல்லையா? ஸோ அதியமான்னாலே நம்மளுக்கு ஔவையார் வந்துருவாங்க. சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கண்டிப்பாக நல்ல டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.